எவ்வுலகையும் காக்கின்ற பரம்பொருளே, பூலோகத்தில் நடக்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. தேவி, அப்படி என்ன விந்தையை கண்டுவிட்டாய்? பூ உலகில் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு கலைக்குழுவினர் இம்மாதம் முழுவதும் மழையே பெய்யக்கூடாது என்று தங்களிடம் வேண்டிக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் போன பிறகு விவசாயிகள் கூட்டம் ஒன்று வந்து இம்மாதம் முழுவதும் நல்ல முறையில் மழை பெய்ய வேண்டுமே என்று தங்களிடமே வேண்டிக் கொண்டு செல்கிறார்களே, இந்த இருவரில் நீங்கள் யாருக்கு அருள் செய்ய போகிறீர்கள்? இருவரும் அவரவர்களுக்கு தேவையானவைத்தானே என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். தவறாக ஒன்றும் கேட்டுவிடவில்லையே. இருந்தாலும் ஒருவன் மழை வேண்டும் என்கிறான், மற்றொருவன் வேண்டாம் என்கிறான். இதில் தாங்கள் யாருக்கு இரக்கம் காட்டப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. யார் வேண்டுவதை கொடுக்கலாம், நீயே முடிவு கட்டி சொல் பார்க்கலாம். எல்லோரும் நம் பிள்ளைகள் தான். இதில் யாருக்கு அருள் செய்வதென்று எனக்கு புரியவில்லை. எனக்கும் ஒன்றும் புரியாமல் தான் கலியுகத்தில் கல்லாக இருந்து விட்டேன், சில இடங்களில் சிலையாக அமர்ந்து விட்டேன். இப்படி கல்லாக சிலையாகவே இருந்து விட்டால் உங்களை கைகூப்பி தொழுபவர்களின் நிலை? தேவி, எல்லோரும் வாழ அவரவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு அவ்வப்போது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக என்னை அறிந்தவர்களை மட்டுமல்ல, அறியாதவர்களையும் வாழ வைக்கிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி? அதோ பார்,